இந்த வாட்சை வாங்கவும் செஞ்சுட்டேன். வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு நாள் கூட அதை கையில வந்து போடவே இல்லை. அந்த ஸ்ட்ராப் வந்து லூஸா இருந்தது. நேத்து தான் கடையில கொடுத்து ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஃப்ரைடே vlog. அன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. குட்டீஸ்க்கு வந்து ஒர்க்கிங் டே. கூலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல எல்லா ஷோவுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. ஃப்ரைடே ஈவினிங் ஷோல அதுவும் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ஃப்ரீயா இருந்தது. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டோம். குட்டீஸ் வந்து பஸ்ல வீட்டுக்கு வரதா இருந்தால் சாயந்தரம் 5 மணி ஆயிடும். எங்களுக்கு வந்து 6:30 ஷோ. அதனால குட்டீஸை டேரக்டா ஸ்கூல்ல போய் நாங்களே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ரிலையன்ஸ்ல போய் இந்த மாசத்துக்கான கிராசரி ஷாப்பிங் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இப்போலாம் இந்த படத்தோட ரிவ்யூ சொல்றவங்க எல்லாம் மனசாட்சியோட தான் ரிவ்யூ சொல்றாங்களான்னு தெரியல. நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கேட்டுட்டு போய் பார்த்த படங்கள் எல்லாம் நல்லா எல்லாமே இருந்திருக்கு. ஆனா இந்த கூலி படத்துக்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டின்னு தெரியல. 75 வயசுல நம்மளாம் எந்திரிச்சு நிப்போமானே தெரியல. ஆனா அந்த மனுஷன் இந்த வயசுலயும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு சூப்பரா ஒரு படம் வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன குறை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. படம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நான் யூஸ்வலா இந்த படத்தோட ரிவ்யூ எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு எனக்கே பொறுக்க முடியல. அதனால தான் நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தியேட்டர்ல போய் ஒரு வாட்டி கண்டிப்பா இந்த படத்தை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பாருங்க. அன்னைக்கு நைட்டு டின்னர் வரும்போதே வெளியில சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு டே சூப்பரா போச்சு. இனி நாளைக்கு பார்க்கலாம்.